அனைவருக்கும் வணக்கம். என்னடா புது லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஒரு ஃபேமஸான இடத்துல தான் இருக்கிறோம். அடிக்கடி நீங்கள் இந்த மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஸ்பெஷலான மார்க்கெட்டு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா கர்நாடகா பார்டரில் சிந்தாமணி, அது சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிந்தாமணி மாடு சந்தை எங்கே இருக்குது, என்ன அதை பற்றியான விஷயங்கள். ஆமாங்க, ஹெச்எஃப்கே வந்து ஃபேமஸான ஒரு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மாடு சந்தை. இந்த கர்நாடகா ஏரியாவிலேருந்து இந்த சைடு மகாராஷ்டிராவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்ணுங்க பெரிய பெரிய ஹெச்எஃப் பிரீடுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரது பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி மாடு சந்தையிலேருந்து. இப்போ நாம் இங்கே ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு இந்த டைம் வந்து ஒரு 7 கவ் வந்து நம்ம பெரிய கவ்வாக இருக்கிறதுக்காக வந்துருக்குது. சந்தை எப்படி இருக்குது, சந்தையில் வந்து மாடு வாங்கும்போது என்னென்ன நம்ம வந்து பார்த்து வாங்கணும், மாடு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம், என்ன எப்படி வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணி எடுக்கிறது, மாடுடைய ஹெல்த் வந்து ஏன்னா வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வாங்குறோம், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த மாடை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா வாங்கி நம்ம காசு போட்டு வாங்கிட்டு போவோம், வாங்கி போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா சமாளிக்கிறது கஷ்டம். அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து ஒரு மாடோட குவாலிட்டி ஹெல்த் வந்து செக் பண்ணி எடுக்கலாம், அப்புறம் என்ன எப்படி பிரீட் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், சரி எவ்வளோ லிட்டர் வந்து நம்ம கறக்க போகுது அப்படின்றத எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நல்ல பிரீடாக வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு 20 லிட்டர் கீழே கறக்கிற மாடு, நார்மல் மாடு எடுக்கிறது நம்ம இவ்வளோ வரல. நம்ம எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 25+ வந்து போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கூடிய மாடல் மட்டும் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். சரி, அந்த மாதிரி குவாலிட்டியில் எப்படி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி. இப்போ சந்தைக்கு வரோம், சூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து பெருசு கிடையாது. அமௌண்ட் இருந்தால் தாராளமாக மாடு வாங்கிடலாம். பட் வந்து மாடு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடாக எடுக்கணும், ப்ரீட் வைஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், என்னென்ன பார்த்து வந்து சந்தையிலேருந்து மாடுகள் வாங்கணும், எந்த மாதிரியான டைப்பில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தாலும் லைவாக வந்து நம்ம புதுசாக இப்போ வாங்கியிருக்கிறோம்னு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு சூஸ் பண்ணும்போது குறைஞ்சது வந்து ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாவது நம்ம மாடு வந்து வச்சிருக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 இயராக வச்சிருக்கணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்து நம்ம மாடு வாங்குறோம். வந்து ஒரு 6 பல் கீழே தான் நம்ம எடுத்துருக்குது, தலையத்தும் எடுத்துருக்குது. பல்லு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியான வயசாக சூஸ் பண்ணாதான் அதுலேருந்து ஈல்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து போட்ட காசு எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 இயர் பக்கம் 1.2 இயர்ஸ் பக்கம் ஆகுதுன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் 1 இயரில் நம்ம எடுத்துடலாம் நம்ம பிளான் படி. பட் ஒரு 1.2 இயர்ஸே ஆகுது அப்படின்னாலுமே அடுத்த ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு நம்ம அந்த கவை வந்து நம்ம தாராளமாக வைக்க முடியும். அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது என்னென்னா பியூரிட்டி வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த கவ்வில் நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ் வந்து பிளாக் பேட்சஸ் வந்து கசன்னு இருக்காது. இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் பேட்சஸில் இருக்கும். ஃபேஸ்லேயும் வந்து உங்கள் மூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் பேட்சில் வரும். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் வந்து பாடி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரைட்டான பாடி ஃப்ரேம் இருக்குங்க. எப்போவுமே இந்த வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப வந்து கூன் வளைஞ்சு இந்த மாதிரியான பாடி ஃப்ரேம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டான பாடி ஃப்ரேம் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக நல்லா வந்து லாங் லைஃபாக வந்து நம்மளுக்கு அந்த வெயிட்டை வந்து பாடி வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த மடி பாருங்க, இதில் வந்து இது வந்து சொரப்பு மடி தான். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய மடியை வச்சு பார்த்து வந்து நம்ம வந்து ஓகே இவ்வளோ கறக்கும் அப்படின்ற கெப்பாசிட்டி இது பண்ணி நம்ம எடுக்கிறது இல்லை. ப்ரீடு, மாடோட வெயிட் மினிமம் பார்த்தீங்கன்னா 550 kg தாராளமாக இந்த மாடு இருக்கும். ப்ளஸ் வந்து குவாலிட்டி, இது குவாலிட்டி வச்சு நம்ம வந்து ஒரு 20+ வந்து கேரண்டி வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மடியோடைய சைஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இந்த மடி வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா வந்து சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃப்ரண்டேஜ் வந்து மடி இருக்கும். அந்த மாதிரி மடி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லோடு வந்து ஆகாது. உங்களுக்கு யூட்ரஸுக்கும் மடிக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பக்கத்தில் காமிங்க. யூட்ரஸ் முடியவே பார்த்தீங்கன்னா மடி வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடிய மாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பியூரிட்டி வந்து மேக்ஸிமம் லெவல் பியூரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதனால தாராளமாக வந்து அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கறவை வந்து வந்துருங்க. இன்னொன்று இந்த மடியோட அகலம், இது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மடி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மாடுகளில் வந்து கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் லோட் ஆகும். அகலம் வந்து அதிகமாக இருக்கணுங்க. எப்பவுமே வந்து ரொம்ப தொங்கது வந்து பார்க்க வேண்டாம். அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மடியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான லோட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, வயிறு வந்து எங்கே வந்து முடியுதோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பேக் வரைக்கும் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லோடு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மாடு வந்து ஒரு 25+ வந்து உங்களுக்கு போனாலுமே முட்டிங்கால் கீழே வந்து மடி போகாது. இது சொரப்பு இருக்கிறங்காட்டி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த சொரப்பு வந்து கரைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்துருங்க மடி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து லோட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நல்லா வந்து இன்னும் அகலமாக நல்லா மடி வைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டமாவோ ட்ராவல் ஸ்ட்ரெஸ்லையோ இல்லை. ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐலைன் வந்து நல்லாயிருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா அதே பிங்கிஷில் இருக்கும் ஐலைனு, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நார்மலான ரொம்ப கஷ்டப்படவோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்த கஷ்டத்துலையோ அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணதில் இது பெஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். இது நான் அவர் வந்து போதும் அப்படின்னாரு. ஆனால் பட் இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்றனாலே நான் எடுக்க சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா தலையீத்து பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லில் பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ இது வந்து கண்ணு மாடு, தலையீத்து கிடாரிங்க. நல்ல ஒரு அமைப்பில் நல்ல போன் வெயிட்டு பேக் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு வைங்களேன். மடி அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல காம்பேக்டான மடி அமைப்பு. நம்ம சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. தலையீத்தில் வந்து அவ்வளோ கறக்கு இவ்வளோ கறக்குன்னு. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு கீழே 20+ தாராளமாக வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐலைன்லேருந்து எல்லாமே நம்ம செக் பண்ணி ஹெல்த்தியாக இருக்குதான்னு பார்த்து எடுத்துருக்குறோம். இன்னொன்று நம்ம சந்தையில் வந்து இங்கே வந்து சிந்தாமணி சந்தையில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நஞ்சுக்கொடி வந்து போட்டிருக்கா என்னன்றதை கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க டேட் அண்ட் டைமோட. மாடு ஒருவேளை கண்ணு போட்டிருந்தாலுமே நஞ்சுக்கொடி போட்டிருக்கா கண்ணு மாடு வாங்கும்போது நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம போனதுக்கப்புறமே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அடுத்த மெடிக்கேஷன் என்ன கொடுக்குறோம், இல்லை நஞ்சுக்கொடி போடலை அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எடுக்கிற எல்லா கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி போட்டதை ப்ராப்பராக லைவ் வீடியோ எடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்த இந்த 7 கவுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரீடுன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் வந்து பக்காவாக ஒரு அமைப்பில் இருக்குது. இது கண்ணு போட்டுருச்சு. நல்லா காம்பேக்டான மடி தான். கொஞ்சம் சொரப்பு நீ கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாகிக்கும் மடி. ஆனால் கறவை வந்து எந்த இதுவும் பாதிப்பாகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் குவாலிட்டியில் தான் எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க. 4 பல்லில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து எப்போவுமே நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-2 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து மாடை வந்து கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சு வந்து யூரின் வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம வெளியே போகிறனால பேபியோசிஸ், தைலோசிஸ், உன்னிக்காய்ச்சல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கான ஒரே ஒரு சிம்டம்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூரின் வந்து ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுங்க. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் முடிக்கிறதுக்குள்ளே வந்து அந்த மாடோட ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நம்ம கணிச்சிக்கலாம். இப்போ நாம் வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு சிலரை வச்சு நம்ம எடுக்கிறனால யூரினில் ஒருவேளை இந்த மாதிரி ப்ரௌனிஷாவோ இல்லை டெம்பரேச்சர் வேரியேஷன் இருந்து கண் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருந்து இல்லை வந்து மஞ்சள் காமலை வர மாதிரியான சிம்டம்ஸ் எதாவது இருந்தாலும் நாங்கள் உடனே வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து நாங்கள் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம அதை வேண்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம வந்து இங்கேயே தவிர்த்துக்கலான்னு வைங்களேன். நம்ம கவனிக்காமல் கொண்டு போயிட்டு அங்கே போய் உன்னிக்காய்ச்சலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சராக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து ட்ராவலில் வந்து நம்ம கால்சியம் வந்து எல்லா மாட்டுக்குமே கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி பிரச்சனை வராது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முன்னாடியே நாங்கள் கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து கண்ணு போட்ட மாட்டுக்கு ஒரு வேளை நஞ்சுக்கொடி போடலை அப்படின்ற பட்சத்தில் நஞ்சுக்கொடி வந்து போடுறதுக்கான டானிக் தனியாக இருக்கு இல்லைங்களா, இன்வலான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த டானிக் வந்து கொடுத்துருவோம். கால்சியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்கில்ல மேன்கைண்டில் வந்து நம்ம கால்சியம் ட்ரிங்க் வந்து தனியாக கொடுத்துறது. ஓகே, இப்போ இது எல்லா விஷயமே நம்ம சொல்லியாச்சுங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஹெல்த் இல்லாத கவை கொண்டு போய் நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும்? கொண்டு போனதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சரி, அப்போ எப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ணை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணலாம் மாடோடைய வந்து ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஐலைனில் வந்து நம்ம வந்து இந்த ஐலைன் வந்து நல்லா பிங்கிஷான ஐலைனாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வெளியேறுன்னு இருந்தாவே வந்து கவுக்கு வந்து சம்திங் வந்து உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மஞ்சள் காமாலையோட ஸ்டார்டிங்காக கூட இருக்கலாம். இந்த ஐலைனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டார்க்கிஷாக இருந்துச்சுன்னா கவு வந்து ட்ராவல் ஸ்ட்ரெஸ்லையும் ஹீட் ஸ்ட்ரெஸ்லையும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வந்து கண்ணு போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. பட் கண்ணு லோடில் இருந்து ரொம்ப ரெட்டிஷாக ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ல ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சுன்னா
நம்ம கொண்டு போனதுக்கப்புறம் கண் வந்து வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம், கண் இறக்கறக்கான சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி கண்ணுக்குட்டி உள்ள பாதிப்பாருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த பிங்கிஷில் வந்து இருக்குது அப்படின்னாவே கவு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நார்மலான டெம்பரேச்சரில் நார்மலாக இருக்குதுன்ற அர்த்தம். ஈஸியாக நம்ம கொண்டு போய் நம்ம இடத்துக்கு வந்து ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சிந்தாமணி சந்தையில். ஒரு 25 மாடு வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்குதுங்க. இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 3-4 பண்ணை இருக்குது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம், எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இருக்குது இதுக்கு பின்னாடி. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம சேனல்லையும் சரி, வெளியில் இருக்கிற சேனல்லையும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அது போக வந்து நம்ம பர்சனலாக நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்பும் சரி, சேனலும் சரி, நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை வந்து மித்தவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்மளால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து நம்ம இதோட நம்ம நின்று விடாமல் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் வந்து இதை வந்து நம்ம டைரி ஃபார்மோட வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி சில பிளான்களெல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8500 சப்ஸ்கிரைபர் மேலே நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்குள்ளே நான் இந்த வேலைகளை சில செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சென பிரச்சனைக்கான நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதோட சேர்த்து 2வது பார்ட்டாக வந்து அந்த 42 நாள் வந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 4-5 நாள் டிலே ஆகும். ஏன்னா வந்து நம்ம பழனி வந்து பாத யாத்திரையாக வந்து போகிறதுனால இந்த ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் இதை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைமும் சொல்கிறது தான், இணைந்து செயல்படுவோம்னு சொல்லுவேன். அந்த இணைந்து செயல்படுவோம்னுடைய அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை நம்பி என் கூட பயணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.